டேய், அடுத்த வேற கேட்டிருக்காங்க, வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிடா. இவ்வளவு பொறுமையா செஞ்சுட்டு இருக்காத. அண்ணா நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். சும்மா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. மாப்பிள்ள நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் இந்த வேலையை விட்டு நிக்க தானே போறேன். டேய் மாப்பிள்ள, நம்ம பேசுறது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்னா. தம்பி நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அதனால அவன் இங்க இருந்து வேலையை விட்டு நிக்க போறானா. அவனை நம்பாதீங்க, அவனை இப்பயே வேலையை விட்டு தூக்கிடுங்க. நான் என் கூட சண்டை போட்ட அவனை கூட நம்பிடுவேன். ஆனா நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு இப்ப என்கிட்டயே வந்து இப்படி சொல்ற பத்தியா? நான் உன்ன மாதிரி ஆளுங்களை தான் நம்ப மாட்டேன். அவன் என்ன பத்தி தான் பேசியிருக்கான். இருந்தாலும் நான் கேக்குறேன், ஒருத்தன் உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்றானா, அது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே. அதை எப்படி நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி என்கிட்ட வந்து சொல்ற? அப்ப நான் மத்த கடைக்காரங்களை பத்தி உங்ககிட்ட சொன்னா, நீ அப்பயும் இதே மாதிரி போய் மத்தவங்க கிட்ட நீ என்ன பத்தி சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ இனிமே கொஞ்சமாச்சும் உன் கேரக்டரை மாத்திக்க பாரு. இல்லைன்னா அவனே இல்லை, நான் உன்னதான் வேலையை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும்.